இன்றைக்கி சென்னா புலாவ் செய்யலாம். ஒரு குக்கரில் வந்து 2 டீஸ்பூன் நெய், கொஞ்சம் எண்ணெய், 2 ஏலக்காய், 2 பட்டை ஒரு துண்டு, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். இந்த பக்கம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2-3 தக்காளி அதுக்கு அளவாக எடுத்து மீடியம் சைஸில் எடுத்து, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லித்தலை, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு கொஞ்சம் வேக வச்ச சென்னா எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி இந்த வதக்குனதோடு கொட்டி நல்லா எண்ணெய் அந்த அந்த வாசனை இதையும் கொட்டி நல்லா வந்து வதக்கிடணும். வதக்கி நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கு வதக்கி என்ன செய்யணும், இதை வதக்கிடலாம். இது வதக்கும்போது இந்த பக்கம் நான் வந்து சீரக சம்பா 2 டம்ளர் எடுத்து அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அப்போ வதக்குனதோடு நம்ம என்ன செய்யணும், இந்த வேக வச்ச ஒரு 6 விசில் வச்சு வேக வச்ச சன்னாவையும் அதோடு கொட்டி விட்டுறணும். கொட்டி அது அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் என்ன செய்யணும், இந்த வேக வச்ச சென்னாவில் உள்ள தண்ணியை நம்ம அரிசிக்கு அளவாக அளந்து எடுத்துக்கிறணும். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லா சத்தம் அதில் தான் இருக்கும். அந்த தண்ணி பத்தாத பட்சத்தில் வேறு தண்ணி சேர்த்துக்கிறலாம். இப்போ நான் 2 டம்ளர் அரிசிக்கு வந்து 3.5 டம்ளர் தண்ணி அளந்துக்கிறேன். அதை வந்து நம்ம ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் அளந்துக்கிறணும். அந்த வேக வச்ச சென்னாவுடைய தண்ணியும் பத்தாததுக்கு மற்ற தண்ணியும் எடுத்து ஒரு இந்த எதில் நம்ம அளக்குறோமோ அந்த கப் அளவுக்கு 2னா 3 அந்த மாதிரி எடுக்கணும். இப்போ அந்த அரிசி அந்த பக்கம் வச்சுட்டு இதில் இந்த டம்ளரில் 3.5 டம்ளர் சென்னா அந்த தண்ணியை அளந்து எடுத்துக்கிறலாம். இப்போ 3.5 டம்ளர் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கிறணும். எடுத்துக்கிட்டு நம்ம 3.5 டம்ளர் அளந்துட்டு என்ன செய்யணும், அந்த இப்போ 2 டம்ளருக்கு 3.5 டம்ளர் அந்த மாதிரி எடுக்கணும். 1க்கு 2 வைக்கக்கூடாது. அப்போ இது நல்லா அளந்துட்டு என்ன செய்யணும், இதை நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கிற அந்த சென்னா கூட அதை போட்டுறணும். நம்ம வந்து சுண்டலில் உப்பு, கடலையில் உப்பு போட்டு வேக வச்சுருந்தா அந்த உப்பு இதுக்கு சரியாக இருந்தால் உப்பு பார்த்து போட்டுக்கிறணும். திரும்ப உப்பு சேர்க்க தேவையில்லை. இந்த தண்ணியிலே உப்பு இருக்கிறதுனால அந்த உப்பு கரெக்டாக வரும். அதனால் இப்போ என்ன செய்யணும், இந்த தண்ணியை அளந்து நம்ம அந்த சென்னாவோட ஊற்றிக்கிறலாம். ஊற்றி இது கொதி வரும்போது என்ன செய்யணும், இந்த அலசி வடித்து வச்சுருக்கிற தண்ணியை அதில் ஊற்றிடணும். அந்த தண்ணியை ஊற்றி அரிசியை அதில் போட்டு ஒரு கொதி வந்தோன்னே ஒரு கிண்டி விட்டுட்டு குக்கரை வச்சு 2 விசிலுக்கு வச்சிடணும். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. 2 விசிலுக்கு வச்சு ஆவி போன பிறகு எடுத்து கிண்டி பார்த்தோம்னா நமக்கு நல்லா போலன்னு சென்னா புலாவ் ரெடி ஆகிரும். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காக செய்யலாம். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக செய்யலாம்.